Hello friends, welcome to our channel Triangle Civil Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் design procedure for one way slab as per IS 456 with page number. IS 456 படி எப்படி நம்ம வந்து one way slab வந்து டிசைன் பண்ணலாம், என்னென்ன பேஜ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். one way slabனா என்ன, two way slabனா என்ன அப்படின்றது தெரியாதவங்க ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஸோ கம்மிங் டு டுடே டாபிக் ஒன் வே ஸ்லாப் டிசைன். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியணும், கோட் புக்கில் போயிட்டு எந்தெந்த பேஜ் நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா டெப்த் ஆஃப் ஸ்லாப். டெப்த் ஆஃப் ஸ்லாப் அப்படின்னா depth is equal to span divided by ratio அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரேஷியோ அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னா பேசிக் வேல்யூ இன்டூ மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து கோட் புக்கில் நம்ம எங்கே போய் பார்க்கணுன்னா கிளாஸ் 23.2.1a. ஸோ இந்த கிளாஸில் பேஜ் நம்பர் 37க்கு போயிட்டு இந்த கிளாஸை நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்பேன் பை ரேஷியோ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பேசிக் வேல்யூ அப்படின்றது 20 சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப், கேன்டிலீவர் ஸ்லாப், கண்டினியூஸ் ஸ்லாப் அந்த மாதிரி இருக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த பேசிக் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபுக்கு நமக்கு பேசிக் வேல்யூ வந்து 20. மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து நம்மளாம் அசியூம் பண்ணுறது தான். அது வந்து 1.2லேருந்து 1.5 வரைக்கும் இருக்கலாம். இந்த ரேஞ்சில் நம்ம எது வேணாலும் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஒன் வே ஸ்லாப் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாப் சைஸ் கிடைச்ச உடனேயே அதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கண்டுபிடிக்க போகிறது வந்து டெப்த் ஆஃப் ஸ்லாப், பேஜ் நம்பர் 37 நீங்கள் போகணும். தென் அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஸ்பேன்னா ஜென்ரலாக வந்து ஸ்பேன் லென்த்து தான் கொடுத்துருப்பாங்க, அது எல்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னா எஃபெக்டிவ் ஸ்பேன் எல்இ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணுன்னா IS 456 பேஜ் நம்பர் 34 எடுக்கணும். அந்த 34ல் கிளாஸ் 22.2.a. ஸோ இதில் போயிட்டு நம்ம எஃபெக்டிவ் ஸ்பேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த். எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்மால் டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃபெக்டிவ் டெப்த். ஓவரால் டெப்த் அப்படின்றது வந்து கேபிட்டல் டியை சொல்லுவோம். ஸோ இங்கே எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்மால் டி. தென் சென்டர், கிராஸ் செக்ஷன் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, சென்டர் டு சென்டர் சப்போர்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு ரெண்டு சைட்லேயும் சப்போர்ட் இருக்கும், அதனோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த்துக்கும் கிராஸ் செக்ஷன் ஆஃப் சப்போர்ட்டுக்கும் இது ரெண்டுத்தில் எது வந்து கம்மியாக இருக்கோ விச் எவர் இஸ் லெஸ் அதை தான் நம்ம வந்து ஃபைனல் எஃபெக்டிவ் ஸ்பேனாக வந்து நம்ம எடுத்துக்குவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புதுசாக தான் இருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பட் ஒன்ஸ் நம்ம வந்து ப்ராப்ளம் போட ஆரம்பிச்சிட்டோம், ப்ராப்ளமில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களால் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். தென் தேர்ட் ஸ்டெப் லோட் கேல்குலேஷன். லோட் கேல்குலேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப். செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப்னா திக்னஸ், தட் இஸ் இங்கே நம்ம வந்து ஒரு டெப்த் வந்து கண்டுபிடிப்போம், அந்த ஸ்மால் டி அதிலிருந்து நம்ம வந்து அரைவ் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ இன்டூ டென்சிட்டி ஆஃப் கான்க்ரீட். லைவ் லோடுன்றது ஜென்ரலாக கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் கொடுக்கலன்னா பர்டிகுலர் டைப் ஆஃப் பில்டிங்க்கு என்ன லைவ் லோடுன்ட்டு IS 875 PART-02 நம்ம வந்து லைவ் லோடு எடுத்துக்குவோம். ஃப்ளோர் ஃபினிஷ் கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்லாபுக்கு மேலே ஃபினிஷ் வந்து ஒரு 1 kN/m² அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அசியூம் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் சர்வீஸ் லோடு, அதாவது அந்த ஸ்லாப் மேலே என்ன சர்வீஸ் லோடு வந்து இருக்க போகுது அப்படின்றது கிடைக்கும். தென் அதிலிருந்து அல்டிமேட் லோட் நான் வந்து WU தான் வந்து டிசைன் பண்ணுவேன், அதை வச்சு தான் நான் டிசைன் பண்ணுவேன். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 கன்சிடர் பண்ணி அந்த சர்வீஸ் லோடை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ அதிலிருந்து நமக்கு அல்டிமேட் லோடு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த அல்டிமேட் லோடு வந்து வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து டிசைன் பண்ணுவோம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான். ஜென்ரலாக IS 456ல் இருக்கிறது எல்லாமே வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான். நான் இங்கேயும் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஆஸ் பர் IS 456. இதில் இருக்கிற பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து IS 456ல் இருக்கிற பேஜ் நம்பர்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் அதை வந்து மென்ஷன் பண்ணல, நான் வந்து டாப்லேயே இங்கேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் 4
moment and shear force. Moment அப்படின்றது simply supported slabக்கு moment கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரலாக WL square by 8. ஸோ இங்கே WU அப்படின்றது வந்து ultimate load, LE அப்படின்றது வந்து effective span. அதை தான் அங்கே வந்து WU and LE அப்படின்னு நான் denote பண்ணியிருக்கேன். Then VU அப்படின்றது WU into LE divided by 2. இது வந்து shear forceக்கான ஃபார்முலா. ஸோ மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். தென் அடுத்து ஸ்டெப் லிமிட்டிங் மூமெண்ட்ஸ். லிமிட்டிங் மூமெண்ட் அப்படின்றது MU லிமிட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். 0.138 FCK BD ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு லிமிட்டிங் மூமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லிமிட்டிங் மூமெண்ட்லேருந்து நமக்கு இங்கே வந்திருக்க D வந்து சேஃபாக, எஃபெக்டிவ் டெப்த் வந்து சேஃபாக அப்படின்றதும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். தென் அடுத்து ஸ்டெப் 6 மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும்னா பேஜ் நம்பர் 96 IS 456 பேஜ் நம்பர் 96 நீங்கள் எடுக்கணும். அதில் அனெக்ஸ் Gயில் 1.1B அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். MU is equal to 0.87 FY AST into D 1 minus AST into FY B into D into FCK. ஸோ இதை வச்சு நான் இதிலிருந்து என்ன கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல். இந்த AST அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல், எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் ஸ்லாப். தென் அடுத்து B அப்படின்றது வந்து நம்ம பர் மீட்டர் தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ பர் மீட்டர் அப்படின்றது தட் இஸ் 1 மீட்டர். ஸ்லாபை எப்பயுமே வந்து பர் மீட்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தென் அடுத்து கான்க்ரீட்டோட FCK அப்படின்றது வந்து கான்க்ரீட்டோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், FY அப்படின்றது வந்து ஸ்டீலோட ஸ்ட்ரென்த். இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஒரு ஸ்லாபுக்கு என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருவேன். அது வந்து M² இருக்கும். அதுக்கடுத்து அதனோட ஸ்பேஸிங் வந்து எனக்கு தெரியணும். ஸோ அப்போ ஸ்பேஸிங் தெரியணுன்னா பேஜ் நம்பர் 46 கிளாஸ் 26.3.3 இந்த பேஜுக்கு போயிட்டு 3 times of D 300 mm அப்படின்னு 2 கண்டிஷன் அதில் இருக்கும். ஸோ அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். தென் ஸ்மால் AST டிவைடட் பை கேபிட்டல் AST இன்ட்டு 1000 இந்த ஃபார்முலா பேஜ் நம்பர் 45 இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வந்திருக்க ஏரியாவுக்கு என்ன ஸ்பேஸிங்கில் நான் ராடை வந்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே டிசைட் பண்ணுவோம். ஸோ ப்ரொவைட் விச் எவர் இஸ் லெஸ். ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்பேஸிங் எப்பயுமே வந்து கம்மியாக தான் கொடுப்போம். ரொம்ப அதிகமான ஸ்பேஸிங்கில் ராடை வந்து எப்பயுமே வந்து ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே வந்து நம்ம என்ன கொடுக்கணுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீல் கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீல் வந்து பேஜ் நம்பர் 48 கிளாஸ் 26.5.2.1 இந்த இது கிளாஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா 0.12% ஆஃப் BD அண்ட் 0.15% ஆஃப் BDன்னு இருக்கும். மைல்டு ஸ்டீலாக இருந்ததுன்னா 0.15%. நமக்கு FE 415 இல்லை FE 500 அந்த மாதிரியான ஸ்டீல்ஸ்க்கு எல்லாமே வந்து 0.12% ஆஃப் BD தான். ஸோ இதிலிருந்து வர ஏரியாவுக்கு அகெயின் நம்ம என்ன டயா ஆஃப் ராட் ப்ரொவைட் பண்ணுறோன்றதை டிசைட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் வந்து சூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பேஸிங்கை சூஸ் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 46 கிளாஸ் 26.3.3 Bயை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ 5 times of D 450 mm. ஸோ இதிலிருந்து திருப்பியும் நம்ம ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ராடுக்கு ஒரு டயா சூஸ் பண்ணியிருப்போம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ராட் டயா டிவைடட் பை இங்கே வந்து ஒரு AST நமக்கு கிடச்சிருக்கும். அந்த AST இன்ட்டு 1000. இது ரெண்டுத்தில் எது வந்து கம்மியாக இருக்கோ, இது மூணுத்தில் எது நமக்கு கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். எல்லாமே ஸ்பேஸிங் வந்து விச் எவர் இஸ் லெஸ் தான். கம்மியான ஸ்பேஸிங்ஸில் தான் நீங்கள் ராடை வந்து ப்ரொவைட் பண்ணணும். தென் அடுத்த ஸ்டெப் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்னா பேஜ் நம்பர் 72 கிளாஸ் 40.1 tau v is equal to VU divided by BD. இதிலிருந்து நமக்கு tau v தெரிஞ்சிரும். tau c வேணும் அப்படின்னா டேபிள் 19 பேஜ் நம்பர் 73 இருக்கணும். PT is equal to 100 AST provided divided by B into D. இப்போது இதிலிருந்து நாம் போய் டேபிளில் வந்து செக் பண்ணணும். இந்த டேபிளில் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீலை வச்சு டேபிளில் போயிட்டு நம்ம வந்து tau c யோட வேல்யூவை வந்து எடுக்கணும். ஸோ tau v and tau c இதை வந்து பேஸாக வச்சு tau v is greater than tau c இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னோட
ஸ்லாப் வந்து சேஃபர் அப்படின்ட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் டைரெக்டாக வந்து டிஃப்ளெக்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன். செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன் L/D max and L/D ப்ரொவைடட்னு இருக்கும். L/D அப்படின்றது பேசிக் வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி 20 இன்ட்டு மாடிஃபிகேஷன் ஃபேக்டர். இதை கண்டுபிடிக்கணுன்னா கிராஃபில் போய் தான் எடுக்கணும். பேஜ் நம்பர் 38 IS 456 இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஃபார்முலாவை சால்வ் பண்ணி அதிலிருந்து நம்ம மாடிஃபிகேஷன் ஃபேக்டரை வந்து எடுப்போம். L/D ப்ரொவைடட் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். LE டிவைடட் பை டெப்த் ஆஃப் த ஸ்லாப் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ எப்பயுமே L/D ப்ரொவைடடை விட நம்ம கொடுத்துருக்க மேக்ஸிமம் லிமிட்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 28 இருக்குன்னா நமக்கு ப்ரொவைடட் வந்து 25ன்னா அப்போ நம்மளோட ஸ்லாப் வந்து சேஃபராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனை எப்பயுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக எல்லாமே டிஃப்ளெக்ஷன் செக் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். டாப் வியூவும் வரையணும் ஆஸ் வெல் ஆஸ் வந்து அதனோட க்ராஸ் செக்ஷனல் வியூவும் நம்ம வந்து வரையணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் ஒன் வே ஸ்லாப். ஸோ வித் பேஜ் நம்பர், அந்த பேஜ் நம்பரில் அந்த கிளாஸில் இருக்கிற வேல்யூஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபார்முலாஸை எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஒன்று பேஜ் நம்பர் வச்சு நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதை பேஸாக வச்சு தான் நாளைக்கு நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.